தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூறும் அறிவு என்ற குரலுக்கேற்ப கல்வியும் அறிவும் பெருக பெருக மனித சமூகத்தின் உயரமும் பெருகும் என்பதை இவ்வுலகத்திற்கு உணர்த்தியவர் ஐயன் திருவள்ளுவர். அத்தகைய திருவள்ளுவரின் அறநெறி சிந்தனைகளை ஒரு கட்டிட வடிவில் ஒரு பண்பாட்டு அடையாளமாக தமிழகத்திற்கே அல்ல உலகத்திற்கே அரை நூற்றாண்டுக்கு முன்பே எடுத்து சென்றவர் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள். அத்தகைய சிறப்புமிகு வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பிலும் ஐயன் திருவள்ளுவர் விருது உட்பட பல்வேறு விருதுகளை வழங்க வருகை புரிந்துள்ள வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு இன்று பேரறிஞர் அண்ணா விருதினை பெற இருக்கும் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களோடும் முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்களோடும் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரோடும் நீண்ட நெடிய பயணத்திற்கு சொந்தக்காரர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், தமிழ்நாடு அரசினுடைய மூத்த அமைச்சர்கள் ஒருவரான மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள், மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் உள்ளிட்ட விருது பெறக்கூடிய வருகை இருந்திருக்கின்ற அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்க இன்றைக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். அதேபோல் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசின் இந்து சமய நல அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு அவர்களையும் மற்றும் வருகின்றிருக்கின்ற மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு ஆதிராவிட நலத்துறை அமைச்சர் அவர்களையும் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு அலுவலர்களையும் நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையினுடைய செயலர் உள்ளிட்ட அரசு அலுவலர்களையும் மற்றும் விருது பெறக்கூடிய அனைவரையும் மீண்டும் ஒருமுறையும் அவர்களோடு வருகின்ற அவர் குடும்பத்தாரையும் நம்முடைய கழக தோழர்களையும் தலைவர் கலைஞர்கள் அன்புக்குரிய உடன்பிறப்புகளையும் சான்றோர்களையும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களை சார்ந்த நண்பர்களையும் வருக 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 என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வருக என அவர் வரவேற்பதோடு நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தற்பொழுது விருதாளர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கும் தருணம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். முதலில் 2026 ஆண்டுக்கான ஐயன் திருவள்ளுவர் விருது, 2020 ஐயன் திருவள்ளுவர் விருதை பெற்றுக் கொள்ள முது முனைவர் திரு மூப்பே சத்தியவேல் முருகனார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மின்னியலில் பட்டம் பெற்றவர். தமிழ்மறை குடமுழுக்குகள் 1400க்கும் மேல் நடத்தியிருக்கிறார். தமிழ் ஆகம திருமணங்கள் 3000க்கும் மேல் நடத்தியவர். சைவ சித்தாந்த நுண்பொருளுடன் திருக்குறளின் அறக்கருத்துக்களை செந்தமிழில் சிந்தை இனிக்க பேசுவதில் வல்லவர். தமிழ்நாட்டில் தற்பொழுது திறன் கொண்ட சொல்லாற்றலால் தமிழ் வழிபாட்டை திருக்குறள் நெறியுடன் பரப்பி வரும் சைவ சித்தாந்த அறிஞர். ஐயன் திருவள்ளுவர் விருது திரு மூப்பே முருகனார் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது. அடுத்ததாக 2025 ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது. பேரறிஞர் அண்ணா விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள். மாணவ பருவ காலம் தொட்டு தமிழ் இயக்கத்தோடும் திராவிட இயக்கத்தோடும் பயணிக்க தொடங்கிய 1965 ஆண்டு நடைபெற்ற மொழி போராட்டத்தில் பங்கெடுத்தவர். பேரறிஞர் அண்ணா அவர்களால் அடையாளம் காணப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்டவர். முதலில் 1971 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இதுவரை 10 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் அவை முன்னவராக இருந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தின் கண்ணியம் காக்கும் மாண்பாளராக செயல்படும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு பேரறிஞர் அண்ணா விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. மாண்புமிகு தமிழ்நாடு பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்க பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக 2025 ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது. தந்தை பெரியார் விருதை பெற்றுக் கொள்ள வழக்கறிஞர் திருமிகு அருள்மொழி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
முதல் பெரியார் இயக்க மேடைகளில் முழங்கத் தொடங்கியவர். சுயமரியாதை, சமூக நீதி, பெண் விடுதலை, அரசியலமைப்பு சட்ட கோட்பாடுகள் ஆகியவை குறித்து தமிழ்நாட்டு மேடைகளில் அதிக காலம் பேசி வருபவர். தனது கருத்தை ஆழமாகவும் அதே நேரத்தில் துணிச்சலுடனும் முன்வைக்கும் வழக்கறிஞர் திருமிகு அருள்மொழி அவர்களுக்கு தந்தை பெரியார் விருது வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அடுத்ததாக 2025ஆம் ஆண்டுக்கான அண்ணல் அம்பேத்கர் விருது. அண்ணல் அம்பேத்கர் விருதை பெற்றுக் கொள்ள திரு சிந்தனை செல்வன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ணல் அம்பேத்கரின் சம நீதி, அரசியலமைப்பு சட்ட நெறிகள், சமூக நீதி ஆகியவை குறித்து ஆழமாக தமிழ்நாட்டு மேடைகளிலும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் முழங்கி வருபவர் திரு சிந்தனை செல்வன் அவர்கள். ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக பாடுபடுகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக செயல்பட்டு வருகிறார். அண்ணல் அம்பேத்கர் விருதை திரு சிந்தனை செல்வன் அவர்களுக்கு வழங்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. ஐந்தாம் ஆண்டுக்கான அண்ணல் அம்பேத்கர் விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் திரு சிந்தனை செல்வன் அவர்கள். ஐந்தாம் ஆண்டுக்கான பெருந்தலைவர் காமராசர் விருதை பெற்றுக்கொள்ள திரு எஸ்.எம். இதயத்துல்லா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். தொடர்ந்து பெருந்தலைவர் காமராசர் விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் திரு எஸ்.எம். இதயத்துல்லா அவர்கள். எழுத்தாளரும் இலக்கிய ஆர்வலருமான இவர் ஆங்கிலம், அரபி முதலிய பன்மொழிகளை அறிந்தவர். அனைத்து சமய கோட்பாடு இலக்கியங்களையும் ஒப்பிட்டு மேடைகளில் சிறப்புற உரை படைத்தவர். ஆசாத் பதிப்பகத்தின் மூலம் தமிழறிஞர் வருகிறார். தேசிய ஒருமைப்பாட்டு பேரவையின் தலைவராக இருக்கும் அவர்களுக்கு பெருந்தலைவர் காமராசர் விருது வழங்கி சிறப்பி பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. ஆண்டுக்கான மகாகவி பாரதியார் விருது பெற்றுக்கொள்ள நெல்லை திரு ஜெயந்தா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், பத்திரிகையாளர், பதிப்பாளர் ஆகிய பன்முக ஆற்றலை கொண்ட நெல்லை திரு ஜெயந்தா அவர்கள் கவியரங்க மேடைகளில் தனக்கென தனி அடையாளத்தை கொண்டவர். திரையுலகிலும் கோலோச்சி வருகிறார். நிலாவனம், திணை மயக்கம், வாலிப வாலி, வாலி 100 ஆகிய நூல்களின் ஆசிரியர் இவர். கல்லூரி மாணவர்களின் இலக்கிய ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் திரு தேச ராமசுப்பிரமணியன் என்ற நெல்லை திரு ஜெயந்தா அவர்களுக்கு மகாகவி பாரதியார் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டுக்கான பாவேந்தர் பாரதிதாசன் விருதை பெற்றுக்கொள்ள கவிஞர் திரு யுகபாரதி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கவிஞர் யுகபாரதி அவர்கள் 2000 திரைப்பட பாடல்களை எழுதிய பாடலாசிரியர். மரபு கவிதை, புதுக்கவிதை மற்றும் நவீன கவிதை என அனைத்திலும் சிறந்து விளங்கி வருகிறார். கவிஞர், எழுத்தாளர், பாடலாசிரியர், பத்திரிகையாளர் என பன்முக ஆற்றல் கொண்டவர். மணப்பத்தாயம், பஞ்சாரம், தெப்பக்கட்டை, நொண்டிக்காபடி, தெருவாசகம், அந்நியர்கள் உள்ளே வரலாம், மராமத்து, முனியாண்டி விலாஸ், பாதாள கொலுசு ஆகிய கவிதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். நேர்நிறை என்ற பதிப்பகம் மூலம் பல்வேறு புத்தகங்களை பதிப்பித்துள்ளார். கவிதை காலத்தின் குரலாக பதிவு செய்து வரும் கவிஞர் திரு யுகபாரதி அவர்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. தொடர்ந்து 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ் தென்றல் திருவிக்கா விருதை பெற்றுக்கொள்ள முதுமுனைவர் திரு வே இறையன்பு இந்திய ஆட்சிப்பணி ஓய்வு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். எழுத்தாளர், பேச்சாளர், கல்வியாளர், சமூக ஆர்வலர் மற்றும் தன்னம்பிக்கை சொற்பொழிவாளர் என பன்முகங்களில் ஈடுபட்டு தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளராக செயலாற்றி பணி நிறைவு பெற்றவர். தமிழ்நாட்டு மேடைகளில் தனக்கென தனி அடையாளத்தை கொண்டு சொற்பொழிவு ஆற்றி வருபவர். அறம் சார்ந்த வாழ்க்கையை வலியுறுத்தி இவர் ஆற்றும் உரைகள் பலரையும் பண்படுத்தி வருகின்றது.
போட்டித் தேர்வுகளுக்கு படிப்பவர்கள் இவரை முன்மாதிரியாக கொள்கிறார்கள். அறிவு கடலாக இருக்கும் முதுமுனைவர் திரு வே இறையன்பு இந்திய ஆட்சிப்பணி ஓய்வு அவர்களுக்கு தமிழ் தென்றல் திருவிக விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. தற்பொழுது விருது தொகையான 5 லட்சம் ரூபாயை முதுமுனைவர் திரு வே இறையன்பு IAS ஓய்வு அவர்கள் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்குகிறார்கள். அனைவரும் கரவொலிகளை எழுப்பி பாராட்டு தெரிவிக்கலாம். இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டுக்கான முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் விருதை பெற்றுக்கொள்ள முனைவர் சு செல்லப்பா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். 1967 தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பு பற்றி தனி வழிகளை கண்டுபிடித்து பாடங்களை புதுமையான முறையில் நடத்தியவர். தனது ஆசிரிய பணி நிறைவுக்கு பிறகு 2004 இன்றைய தமிழக அரசியல் வரலாற்றில் தேசிய இயக்கங்களின் வீழ்ச்சியும் திராவிட இயக்கங்களின் வலுவும் நிலைப்பாடும் என்ற தலைப்பில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். முனைவர் சு செல்லப்பா அவர்களுக்கு முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டுக்கான முத்தமிழறிஞர் கலைஞர் விருதை பெற்றுக்கொள்ள திரு விடுதலை விரும்பி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திராவிட இயக்கத்திற்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்ட மகத்தான மனிதர்களில் ஒருவர் திரு விடுதலை விரும்பி அவர்கள். எழுத்தாளர், பேச்சாளர், பத்திரிகையாளர், ஆய்வாளர் என பன்முக ஆற்றல் கொண்டவர். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கோட்பாட்டு நிழலாக இருந்த திரு விடுதலை விரும்பி அவர்களுக்கு கலைஞர் பெயரிலான விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது மரபு தமிழ் வகைப்பாட்டில் பெற்றுக்கொள்ள இலக்கிய சுடர் தா ராமலிங்கம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். உலகின் பல்வேறு நாடுகளில் செம்மார்ந்த இலக்கிய உரைகளை நிகழ்த்தி வருபவர், பல்வேறு இதழ்களில் கட்டுரை எழுதி வருபவர், தமிழ்நாட்டில் பல இளைஞர்களுக்கு மேடை பேச்சாற்றலுக்கான நல் வழிகாட்டியாகவும் உந்து சக்தியாகவும் திகழ்ந்து வருபவர், சென்னை கம்பன் கழகத்தின் செயற்குழு உறுப்பினராக பணியாற்றி வருபவர். இலக்கிய மாமணி விருது மரபு தமிழ் வகைப்பாட்டில் இலக்கிய சுடர் தா ராமலிங்கம் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது ஆய்வு தமிழ் வகைப்பாட்டில் பெற்றுக்கொள்ள திரு சி மகேந்திரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சமூக விழிப்பு கொண்ட எழுத்து பணிகளை மேற்கொண்டு வருபவர், இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர்களில் ஒருவர், சீர்திருத்த மேடை பேச்சாளராக அணி செய்பவர், வீழ்வேன் என்று நினைத்தாயோ, தீக்குள் விரலை வைத்தேன், தமிழ்நாடு பிறந்தது தொகுப்பு உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர். எழுத்தாளர் திரு சி மகேந்திரன் அவர்களுக்கு இலக்கிய மாமணி விருது ஆய்வு தமிழ் வகைப்பாட்டில் வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது படைப்பு தமிழ் வகைப்பாட்டில் பெற்றுக்கொள்ள திரு இரா நரேந்திரகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆசிரியராக இருந்த நம் நாடு வார ஏட்டில் தொடர்ந்து கட்டுரைகளை எழுதியவர். வைகரை முரசு இதழில் தொடர்ந்து எழுதியவர். தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் வள்ளுவம் தொடர்பான தொடர் சொற்பொழிவுகளை ஆற்றி வருபவர். திராவிட சிந்தனையில் ஆழ்ந்து பல படைப்புகளை வெளியிட்டவர். இலக்கிய மாமணி விருது படைப்பு தமிழ் வகைப்பாட்டில் திரு இரா நரேந்திரகுமார் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. பொன்னாடை அணிவித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, 1 சவரன் தங்கப்பதக்கம், தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது.